ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நான் ரீசெண்டாக ஒரு சில வீடியோஸ் வந்து பார்த்துட்டு இருக்கும்போது ஆர்ஆர்பிபிஓட வேக்கன்சிஸ் வந்து இவ்வளவு, ஸோ லைக் 2022 இவ்வளவு, 23 இவ்வளவு, 24 இவ்வளவு அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் நான் வந்து உங்கள்கிட்ட ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன், இந்த பேங்க் எக்ஸாம்ஸ், இன்சூரன்ஸ் எக்ஸாம்ஸில் இந்த மாதிரி பெரும்பாலான எக்ஸாம்ஸ் வந்து நம்ம வந்து மிஸ் பண்ணாமல் எழுதிக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்க தான் செய்யுது, அதை நான் சொல்ல விரும்பல, அதை நான் பற்றி பேச விரும்பலை. பட் அது நீங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா த மோர் யூ ப்ராக்டிஸ் த மோர் யூ கிவ் எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுதான் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு பேட்டில் ஃபீல்டுன்னு சொல்லுவோம் இல்லையா. அதை என்ன சொல்கிறேன்னா, ஒரு போரை பற்றி வந்து டிஸ்கிரைப் பண்ணலாம், நம்ம என்ன வேணால், நெப்போலியன் இப்படி இருந்தார் அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம எப்படி வேணால் என்ன பண்ணலாம் அப்படின்னா பண்ணலாம். பட் இறங்கி போய் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா போரை போய் சந்திக்கும் போது தான் நமக்கு வந்து வித்தியாசமாக வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து அதிகமாக நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ண தான் நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கும். அப்படி இருக்கும்போது இந்த ஆர்ஆர்பிபிஓலாம் வந்து ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸாமு, ரொம்ப 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 ஒரு பேசிக்கான ஒரு எக்ஸாம். ஸோ இதில் எவ்வளோ வேகன்சி கம்மியாக இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் போய் அட்டன் பண்ணுங்க அப்படின்னு தான் நான் வந்து டெஃபினட்டாக வந்து சொல்லுவேன். ஸோ நான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே சொல்லியிருப்பேன், நான் வந்து ஒரு மாதிரி ஒரு கரெக்டான ஒரு ஸ்டூடெண்ட் தான். ரொம்ப வந்து இந்த ஒரு டாப் லெவல் ஸ்டூடெண்ட்டாக நம்ம வந்து கிடையாது, ரொம்ப ஒரு பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் ஸ்டூடெண்ட்லாம் கிடையாது. ஆனால் என்ஐஏசிஎல் ஏஓன்னு நினைக்கிறேன், அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து அதோட வேகன்சி வந்து ஒரு 1000 கூட எனக்கு தெரிஞ்சது கிடையாது இந்தியா ஃபுல்லாக நான் சொல்கிறது என்ஐஏசிஎல் ஏஓ போஸ்ட், ஓகேவா. அது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து இன்டர்வியூ வரைக்கும் வந்து போயிருந்தோம். பட் இந்தியா ஃபுல்லாக ஒரு 1000 போஸ்ட் கூட கிடையாது. நான் அதே மாதிரி நான் வந்து 1000 போஸ்ட்டுக்குள்ளே வர அளவுக்கு நான் வந்து பெரிய ஆளுங்கிறது வந்து எனக்கு வந்து நிஜமாலுமே அப்போ தான் எனக்கு தெரியும். ஸோ அதே மாதிரி இன்டர்வியூவில் நான் ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணாதனால தான் வந்து நான் வந்து கிளியர் பண்ணல, ஓகேவா. நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இன்டர்வியூவில் எடுத்த மார்க், ரிட்டன் எக்ஸாமில் எடுத்த மார்க் நான் அது கால்குலேட் பண்ணேன். ஸோ இன்டர்வியூவில் நான் வந்து ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணாதனால தான் வந்து எனக்கு வந்து கிடைக்காம போச்சு. நிறைய என்னுடைய முன்னாடி வீடியோஸில் சொல்லியிருப்பேன். அதுக்காக எனக்கு ஏற்கனவே ஐபிபிஎஸ்பிஓ நான் கிளியர் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் அதனால் என்னமோ லெத்தாஜிக்கு ஆன்சர் பண்ணலை, என்னமோ தெரியல. எதுக்காக நான் சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா ஒரு 1000ல் ஒருத்தவங்க நம்ம வரப்போகிறோமா, 100ல் ஒருத்தவங்க நம்ம வந்து வரப்போகிறோமா, தமிழ்நாட்டில் இவ்வளோ பேர் தான் எடுத்திருக்காங்க வேகன்சிஸ், இதுக்குள்ளே போய் நம்ம வரப்போகிறோமா, நம்மளாலாம் இதெல்லாம் முடியாது அப்படிலாம் நினைக்காதீங்க. என்னன்னா அதாவது வந்து தொடர்ச்சியாக நீங்கள் பல வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஒரு சில பேர் வந்து 1 வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, சில பேர் 2 வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஆள் ரெக்ரூட் பண்ணால் கூட நீங்கள் அது கிளியர் பண்ணிடலாம், ஓகேவா. ஏன்னா அந்த ஸ்கில்ஸை வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குள்ள டெவலப் பண்ணியிருப்பீங்க. ஸ்பீடாக இருக்கட்டும், ஒரு அக்யூரஸியாக இருக்கட்டும், ஒரு நாலேஜாக இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்குள்ள வந்து எல்லாமே வந்திருக்கும். ஸோ எல்லாமே ஒரு பீக்கில் இருக்கக்கூடிய ஒரு டைமாக இருக்கும். அந்த டைமில் நீங்கள் எதை தொட்டாலும் அது வந்து கோல்டாக இருக்கும், ஓகேவா. ஸோ தொட்டதெல்லாம் பொண்ணாக வர மாதிரி எந்த எக்ஸாமை தொட்டாலும் நீங்கள் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுவீங்க, மெயின்ஸ் கிளியர் பண்ணுவீங்க, இன்டர்வியூ வரைக்கும் போவீங்க, இன்டர்வியூ கிளியர் பண்ணுவீங்க, அந்த மாதிரி நடக்கும். ஸோ அந்த ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக எந்த எக்ஸாம் வேணா இருக்கலாம். அப்படி இருக்கும்போது ஆர்ஆர்பிபிஓவாக இருக்கலாம், ஆர்ஆர்பி கிளர்க்காக இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். ஸோ என்னுடைய சஜஷன் என்ன அப்படின்னா, இந்த வேகன்சிஸ் அதிகம், இந்த வேகன்சிஸ் கம்மி அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல வந்து ஒரு எக்ஸாம் அப்ளை பண்ணுறது வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்க அப்படிங்கிறது வந்து நான் கான்ஃபிடென்ட்டாகவே சொல்வேன். ஏன்னா வேக்கன்சிஸை வச்சு நீங்கள் கிளியர் பண்ணுறது பண்ணாதுங்கிறது வந்து கிடையாது, நீங்கள் பண்ண ப்ரிப்பரேஷனை வச்சு அப்படிங்கிறத நான் வந்து சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆர்ஆர்பிபிஓ, ஆர்ஆர்பி கிளர்க்கு, ஐபிபிஎஸ்பி, ஐபிஎஸ் கிளர்க்கு, எஸ்பிபிஎஸ்பி கிளர்க்குலாம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பேசிக் லெவல் எக்ஸாம்ஸ். ஸோ இந்த எக்ஸாம்ஸ்லாம் நான் வேகன்சிஸ் பற்றி பெருசாக வந்து கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். நான் வந்து கவலைப்பட்டேன்னா வேகன்சி பற்றினா, இப்போ எப்படின்னா இந்தியா ஃபுல்லாக வந்து ஒரு 10 போஸ்ட் மட்டும் எடுப்பாங்க. நான் சொல்கிறது இந்தியா ஃபுல்லாக. இப்போ வந்து எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, நான் வந்து கேட் எக்ஸாம் எழுதும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு கேட்டகரிக்கு இருக்கும் இல்லையா, ஓபிசிக்கு, ஜென்ரலுக்கு, அந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிக்கும் பார்த்தா எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, ஏதோ ஒரு கேட்டகரி, என்னுடைய கேட்டகரிக்கு வந்து இந்தியா ஃபுல்லாக ஒரே ஒரு ஆள் எடுத்து தான் எனக்கு வந்து ஞாபகம். ஸோ அதுக்கெல்லாம் கூட எனக்கு தெரிஞ்சு வந்து நான் வந்து அப்ளை பண்ணாங்கிறது எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ இந்த மாதிரி ரொம்ப ரேர், இந்தியா ஃபுல்லாக ஒருத்தவங்க எடுக்கிறாங்க, இந்தியா ஃபுல்லாக 2 பேர் எடுக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் வந்து போகிறதுங்கிறது வந்து பெருசாக தேவையில்லாதுன்னு நான் வந்து நினைப்பேன். பட் அந்த மாதிரி பேங்க் எக்ஸாமில் இந்தியா ஃபுல்லாக ஒருத்தர் எடுக்கிறது, 2 பேர் எடுக்கிறதுலாம் வந்து ரொம்ப ரொம்ப ரேர், நான் பார்த்ததே கிடையாது வரைக்கும். ஈவன் இன்சூரன்ஸ் எக்ஸாம்ஸ் கூட ஒரு கன்சிடரபிள் நம்பர் ஆஃப் பீப்புள் ஓரளவுக்கு வந்து தான் எடுப்பாங்க. அதனால் நீங்கள் அந்தளவுக்கு கவலை பண்ண வேண்டியதில்லை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வேக்கன்சிஸை விட நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னா, நம்மளுடைய ஸ்கில்ஸ் எந்த அளவுக்கு டெவலப் பண்ணுறோம், ப்ராக்டிஸ் எந்த அளவுக்கு பண்ணுறோம், நாலேஜ் எந்த அளவுக்கு டெவலப் பண்ணிக்கிறோம், இதெல்லாம் டே பை டே உங்களுக்குள்ள வரும். இப்போ நான் வந்து பெரிய பெரிய வார்த்தை சொல்கிறேன், ஸ்கில்லு சொல்கிறேன், திறமை சொல்கிறேன், இதெல்லாம் வந்து நமக்கு வந்து உடனே வந்துருமானா உடனே வராது. யாரும் சொல்லி கொடுத்தும் கூட வரணுங்கிற அவசியம் கூட பெருசாக வந்து அது கூட செகண்டரி தான். டே பை டே, டே இன் டே அவுட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குள்ள வந்துடும். அந்த ஸ்பீடாக இருக்கட்டும், குவான்ஸில் போடக்கூட ஸ்பீடாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ஷார்ட்கட்ஸில் நிறைய பேர் சொல்லிக் கொடுப்பாங்க. நான் எந்த ஷார்ட்கட்ஸ்க்கும் போனால் கிடையாது. பட் நான் வந்து அவங்களுக்கு ஈக்குவலாக நல்லா ஸ்பீடாக போட முடியும். ஸோ பட் ரெகுலர் ப்ராக்டிஸ்னால நம்மளால் டெவலப் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு எந்த எக்ஸாமும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இது வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக கூட உங்களுக்கு வந்து இருக்கலாம், ஓகேவா. ரைட்.
ஸோ நமக்கு ஒரு டெலிகிராம் குரூப் இருக்குது, அதோட லிங்க் கீழே இருக்கிற, அது வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் வந்து ஆன்சர் பண்ணுறேன். வீடியோஸ் ரொம்ப ஆன்சர் பண்ணுறேன். வேறு என்ன நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோஸில் பார்ப்போம். பை.